ஃப்ரைடே மார்னிங் காலையில் காய்கறிக்கு வந்து இன்றைக்கி வெங்காயம் அவரைக்காய் கேரட்டு தான் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி வந்துருச்சு. அதனால் முதல் வேலையை தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுனா வந்த உடனே பிடிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பிடிக்கணும், இல்லைன்னா கலங்களாக வரும். அதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வரும். அப்போ மணி பிளான்ட்டுக்கு நான் ஆற்று தண்ணியில் தான் வைப்பேன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாற்றி எடுத்து வச்சுருவேன். டைனிங் டேபிளில் இருக்கிற பைப் அண்டாவும் கிச்சனில் இருக்கிற அண்டாலையும் தண்ணி குட தண்ணி மாற்றி வச்சுட்டு குடத்துல மறுபடியும் புது தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுருவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் முதல்ல இந்த ரொட்டீன் தான் நடக்கும். நேற்றுக்கு ஆப்பத்துக்கு மாவு ஆட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் செய்யணும். சுண்டலுக்கு வேக வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்துச்சு. நான் லஞ்சுக்கு தான் வருவேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். அதனால் இன்றைக்கி பருப்பு வச்சு ரசம் வச்சு அவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். சுண்டல் வேக வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுண்டலும் மாவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி ஆடி வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு 3மே ஒட்டுக்கா வந்திருக்குது. அதனால் இன்றைக்கி கோயிலில் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். நேரத்தில் போகலான்னு நினச்சா அப்பயும் கிளம்ப முடியல. வீட்லேயும் ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் கிளம்பியாச்சு. செம கூட்டங்க கோயிலில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி